என்னதான் வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் பெர்மனண்ட் திருப்திங்கிறது இயக்கம் இருக்க வரைக்கும் அது பெர்மனண்ட் திருப்திங்கிறது ஞானத்தினால அந்த ஆத்ம ஞானத்தில் தான் பெர்மனண்ட் திருப்தி. ஆனால் டெம்பரவரி திருப்திங்கிற ஒன்று இல்லைன்னா மனுஷன் வாழவே மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வாரம் பூரா வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த கடைசியில் அந்த சம்பளம் கிடைக்கலன்னா அப்புறம் அவர் திருப்தி, அதாவது அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் அந்த திருப்தி நிகழ்வுகள்லேயே திருப்தி. ஆமாம், அவங்களுக்கு ஆமாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து சிக்கி எனக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் பிடிச்சாலும் எனக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு திருப்தி இல்லை. இதில் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் இல்லை. இந்த திருப்தி வந்து வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு எப்போ இந்த திருப்தியில் ஒரு நிரந்தரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இதை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்போ நிரந்தர திருப்தின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அது வந்து ஆத்ம ஞானத்தினால இறை மகான்கள்கிட்ட மதர் அரவிந்தர் அப்புறம் பிரம்மானந்த சாமி இந்த மாதிரி வேதங்களுக்குள்ள போகும்போது தான் அந்த இதை இல்லைன்னா அப்புறம் இத்தனை பேர் முயற்சி பண்ண மாட்டாங்க. கரெக்டு தானே? கண்டிப்பாக ஆன்மீகம்ங்கிறது அதுக்கா அதனுடைய சாரம் தானே. திருப்திங்கிறது நிரூபிக்கிறதுக்கு தான் ஆன்மீகம். நம்ம அதை நோக்கி பயணம் பண்ண மாட்டோம். இல்லாத ஒன்றுக்கு நம்ம இப்போ நமக்கே அவங்களும் கோடு ஓட்டு கேட்டதாங்க பஸ் நம்ம ஆன்மான்னு ஒன்று சொல்லலாம். ஆன்மாங்கிற ஒருத்தர் வந்து பேசாமே இருந்தாங்க. நம்ம அதுக்கு தேடவே மாட்டோம். பஸ் தெரியாத ஒன்று நம்ம தேட மாட்டோம். கண்டிப்பாக மனமாகவே போயிருக்கணும். ஆமாங்க, நீங்கள் தெரியாத ஒரு பொருளை நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். ஏன்னா அது தெரியாது. நிச்சயமா எனக்கு தெரியாத அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க அவங்க. ஆனால் உருவாக்கலாம் எப்படி தெரியாத பொருளை உங்க கற்பனையிலையும் உங்களுடைய மனோ விஷயத்திலையும் அதுவும் தெரிஞ்சதா இருக்குது. அதுவும் தெரிஞ்சதா இருக்குது. நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. நீங்க ஆட்டுத்தலை தூக்கி மாட்டுல வச்சீங்கன்னா அங்க மாடுன்னு ஒன்று இருக்கு, ஆடுன்னு ஒன்று இருக்கு. நீங்க பார்த்து அனுபவித்த பொருட்களை தான் வந்து நீங்க கொண்டு வரணும். நிச்சயம் நீங்க அனுபவிக்காத ஒரு ஒண்ணு வந்து நீங்க ஏதாவது அதனுடைய மாடல் அதுல ஒன்னொன்னு இருக்குங்க. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, இப்போ இந்த சோடியத்தையும் இந்த இதையும் மிக்ஸ் பண்ணா ஒரு விளைவு வருது. அது எப்ப வந்து அந்த விளைவு வருதோ அப்ப அது நம்ம மயமை. இது ரெண்டு சேர்ந்த ஒரு பொருள் வருங்கிறது நமக்கு என்ன பொருள் வருது. ஆனா வந்ததுக்கு வரும் தெரியும். வரும் அது ஏதோ ஒரு விளைவு கொடுக்கும். அப்ப அந்த விளைவு வந்து நான் அனுபவம். அது சயின்டிஸ்ட் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா தெரியாதது வந்து நீங்க இல்லாத பொருளை உருவாக்க முடியாது. இப்படி சொல்லலாம். தெரியாத பொருள் இல்லாத பொருளை உருவாக்க. இன்னொன்று கேட்டீங்கன்னா தெரிஞ்சது வந்து தெரியாத ஒன்று கண்டுபிடிக்கும். இப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க பார்க்காத ஒன்று கற்பனை பண்ண முடியும். சாத்தியம் இல்லை. அப்படி இருக்குது, அப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்பலாம். நம்பலாம்னா அதுக்கு நீங்க எப்படின்னா உருவம் கொடுக்க முடியாது. எதுவுமே இல்லாத என்ன நீங்க அதை நம்பணும்னு கூட இல்லை. நீங்க கடவுளை நம்ம வந்து நம்பலாம். அதுக்கு நம்ம வந்து கல்லா சிலையா மாறிக்கலாம். இல்லை எது வேணாலும் பண்ணிக்கலாம். தெரிஞ்சதுதான் வர்றீங்க. கல்லு தெரிஞ்சது இல்லை இருக்குன்னு நம்புற முடியாது. அது இருக்கிறதுனால தான் வருது. எங்க போனாலும் தெரியாத ஒண்ணு வந்து அவங்க இல்லாததான் ஒண்ணு பண்ண முடியாது. இருக்கிறத நமக்கு கண் தெரியாம இருக்கிறத வந்து எப்படி வேணாலும் அதை எடுத்து கொண்டு வந்துடலாம். இல்லாததான் ஒண்ணு. அமெரிக்காவில் ஒரு பழம் இருக்குங்க. அந்த பழத்தை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஆனால் டேஸ்ட் பண்ணவர் வந்து அந்த பழத்தை வந்து நான் டேஸ்ட் பண்ணாத வரைக்கும் அது உண்மை தெரிஞ்சது. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்சூரன்ஸ் என்கிட்ட கிடைக்கும். பழம்னு ஒன்று இருக்குது. நான் கற்பனைக்குள்ள போவேன். அது மாதிரி இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாமல் நம்மளா வந்து இப்போ திடீர்னு ஒரு காட்டுக்கு போகிறோம். நம்ம இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு பழத்தை பார்க்கணும். அப்போ அதுவும் இறையற்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. பழமளமாக இருக்குது. கடற்கரையெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய என்னமோ இருக்குது. நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம உயிர் இருக்குது. ஆனால் நம்ம அது இன்ட்ரோடியூஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு தெரியும். நம்மளா வந்து ஒன்று மாறி கடவுளுங்கிறது அவருக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்காரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒண்ணு வந்தாலும் அது இங்க இருக்குது. அது காட்டு அது எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இருக்கு. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்துராஜா அயோமலையில் உட்காந்து பேசுறான்னு இருக்குது.
ஆனா அங்க இல்லை, அங்க இருந்திருக்கு. ஆமா, அப்பவே வந்து அதுக்கான வித்து விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இங்க அந்த குண்டுல உட்காந்து